Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 27/4/2026. இந்த வீடியோவை மிட்நைட் ஒரு 2 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஹவு டு டவுன்லோட், அதே மாதிரி அந்த அட்மிட் கார்டில் ஒரு 3 பேஜ் இருக்குது. இந்த 3 பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க, அட்மிட் கார்டில் என்னவெல்லாம் ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து விவரங்களும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இதில் நம்ம தமிழ்நாடு, ஆல் இண்டியா கோட்டா, மற்ற மாநிலங்களையும் இதில் நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இந்த பெய்டு சர்வீஸை கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவங்களுடைய விருப்பக் கல்லூரியில் அவருடைய மதிப்பெண் கேட்டார் போல் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டிஸில் படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போது அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி உங்களுக்கு மிட்நைட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து சர்வர் இஷ்யூ, அப்புறம் மிட்நைட்டில் தான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டிஏ வெப்சைட்டில் கீழே ரிலீஸ் அட்மிட் கார்டு டு த கேண்டிடேட் of the National Eligibility Cum Entrance Test UG 2026 regarding. இதில் மேலே அட்மிட் கார்டு ஃபார் நீட் UG 2026 லைவ் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே அட்மிட் கார்டு ஃபார் நீட் UG 2026 இந்த லிங்க் வரும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேண்டிடேட் லாகின் இருக்கும். இந்த கேண்டிடேட் லாகின்ல நீட் அப்ளிகேஷன் நம்பர், அதாவது சிட் இன்டிமேஷன் ஸ்லிப்லையும் இருக்கும். அதே போல் நீங்கள் நீட் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டு, நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டு 8 to 13 கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணிவிட்டு கீழே தெரிகிற செக்யூரிட்டி பின் நம்பரையும் கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. இப்போ லாகின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அட்மிட் கார்டு, உங்களுடைய அட்மிட் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் என்னவெல்லாம் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும். முதல்ல இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட் காப்பியை பிடிஎஃபாக மெயிலில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸினுடைய வாட்ஸ்அப்புக்கும் போட்டு வச்சுக்கோங்க. எப்போ தேவைப்படுதோ அப்போவெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிற மாதிரி. ஏன்னா இந்த நீட் அட்மிட் கார்டு அப்படிங்கிறது நாட் ஓன்லி 3ஆம் தேதி நடக்கக்கூடிய, அதாவது 3rd May 2026 நடக்கக்கூடிய தேர்வுக்கு மட்டும் கிடையாது. ரிசல்ட்டு பார்க்குறதுக்கும் தேவைப்படும், அட்மிஷன் டைம்லேயும் தேவைப்படும், காலேஜ்லேயும் கொடுக்கணும். இந்த 2026 ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இந்த அட்மிட் கார்டு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ளுங்கள். ஓகே, இந்த அட்மிட் கார்டில் உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும், கேண்டிடேட் நேம் இருக்கும், நீங்கள் என்ன ஜெண்டர், மேலா ஃபீமேலா, 3rd ஜெண்டரான் இருக்கும், என்ன கேட்டகரி, பிடபிள்யூடி எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா எஸ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஆதார், மோட் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் டியூரிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்தீங்களோ அது இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர்ஸ் நேம் ஆர் மதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்க்ரைபு தேவைப்படுதா இல்லையா அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் டிசபிலிட்டி. அடுத்தது இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ண உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கும். அதை எடுத்துகிட்டு என்னோடய ஃபோட்டோவை போட்டிருக்கிறேன். கீழே நீங்கள் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அது இங்கே இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய பார்கோட் இருக்கும். இங்கே QR ஸ்கேனர் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மீடியம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர், நீங்கள் இங்கிலீஷ்னு கொடுத்துருந்தா இங்கிலீஷ்னு இருக்கும், தமிழ் கொடுத்துருந்தீங்கன்னா தமிழ் இருக்கும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தெரியும், 3/5/2026. ரிப்போர்ட்டிங் டு த அலாட்டட் காலேஜ்
11 AM இந்த கேண்டிடேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமுக்கு போயிருங்க. அப்புறம் கேட் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி 1:30 ஷார்ப். அப்படின்னா 1:31க்கு நீங்கள் போனீங்கனாலும் கேட் க்ளோஸ் ஆயிரும். உங்களை எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு எக்ஸ்கியூஸ்க்காகவும் உங்களை உள்ளே விட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கேட் க்ளோசிங் டைமுக்கு முன்னதாக நீங்கள் இப்போது மேலே கொடுத்துருக்கிற டேட்டாவெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத படித்து பார்த்துக்குங்க. அதுதான் இங்கே வந்து ஐ ஹாவ் ரீடு த இன்ஸ்ட்ரக்ஷன். அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற டேட்டாவெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத படித்து பார்த்து தெரிந்து கொண்டேன். செல்ஃப் டிக்ளரேஷன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 எடுத்துக்குங்க. இது எப்படி இருக்கணும்? நீங்கள் நீட் அப்ளிகேஷன் போடும்போது எந்த ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அதே ஃபோட்டோ தான். அதாவது எந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணீங்களோ அதே ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். சேம் as uploaded on the application form to be affixed before reaching the center. தேர்வு மையத்திற்கு செல்வதற்கு முன்னதாகவே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோட்டோவை ஒட்டி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இடதுகை பெருவிரல் ரேகை. இந்த இடதுகை பெருவிரல் ரேகையும் கேண்டிடேட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் டு பி அஃபிக்ஸ்டு பிஃபோர் ரீச்சிங் தி சென்டர். தேர்வு மையத்திற்கு செல்வதற்கு முன்னதாகவே உங்களுடைய இடதுகை பெருவிரல் ரேகையை இங்கே வச்சுக்கிட்டு கையெல்லாம் நல்லா சோப் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. கேண்டிடேட் சிக்னேச்சர். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்லேயே போடக்கூடாது. ஏன்னா டு பி சைன்டு ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர். அப்போது இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிறதுக்கு ஃபோட்டோ வீட்லேயே ஒட்டிக்கலாம். செகண்ட் பாக்ஸில் இருக்கிற இடதுகை பெருவிரல் ரேகை வீட்லேயே இம்ப்ரெஷன் வச்சுட்டு கையை நல்லா சோப் போட்டு கழுவிக்குங்க. ஏன்னா அந்த ஸ்டாம்ப் பேடில் இருக்கிற இங்க்கு OMR ஷீட்டில் பற்றும். அதனால் வீட்லேயே இதெல்லாம் முடிச்சுட்டு கையை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஆளுக்கு எடுத்துகிட்டு போங்க. 3வது காலம் சிக்னேச்சர் என்ன பண்ணணும்னா தேர்வு மையத்தில் தேர்வறை கண்காணிப்பாளர் முன்னிலையில் கையொப்பம் இட வேண்டும். The above undertaking to be filled up advance before reaching the center. தேர்வு மையத்திற்கு செல்வதற்கு முன்னதாகவே நீங்கள் செய்திருக்க வேண்டும். except the candidate signature. except அப்படிங்கிறது இதுதான். இதை தவிர ஓகேங்களா, இதை தவிர மற்ற 2ஐயும் வீட்டிலேயே செஞ்சுருங்க. கையொப்பம் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், தேர்வு மையத்தில் தேர்வறை கண்காணிப்பாளர் முன்னிலையில் கையொப்பம் இட வேண்டும். அதுக்கப்புறம் 2வது பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டிட்டு போயிடணும். ஓகேங்களா? இந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் சேம் ஆஸ் நீட் அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கிற அதே ஃபோட்டோவை போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவாக மாற்றிக்கிங்க. இது வரைக்கும் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ உபயோகப்படுத்தியிருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை உபயோகப்படுத்தணும். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேண்டிடேட் சிக்னேச்சர், ரைட் ஹேண்ட் சைடில் இன்விஜிலேட்டர் சைனை போடணும். இது வந்து உங்களுக்கு தேர்வு அறையில் தேர்வறை கண்காணிப்பாளர் தெரியப்படுத்துவார். வீட்டில் செய்யக்கூடாது. ஓகேங்களா? கீழே உங்களுடைய டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, உங்களுடைய ரோல் நம்பர் என்ன, எந்த டைமிங்கில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு படிச்சுக்குங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த கேண்டிடேட் அதையும் நீங்கள் படிச்சுக்குங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா த கேண்டிடேட் டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். The candidate is to paste the latest colored postcard size photo. இந்த இடத்துல இந்த 2வது பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 4 inch into 6 inch கலர் ஃபோட்டோவாக நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கணும். இன்விஜிலேட்டர் shall ensure that photograph and signature on the page match the photograph signature. இதெல்லாம் வந்து தேர்வறை கண்காணிப்பாளர் உங்களுடைய ஹால் டிக்கெட்டு, உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய கையொப்பம் இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவார். த கேண்டிடேட் இஸ் டு சைன் அக்ராஸ் த ஃபோட்டோகிராஃப் இன் த லெஃப்ட் சைடு. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவில் கேண்டிடேட் வந்து லெஃப்ட் சைட்லேயும் இன்விஜிலேட்டர் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் போடணும். இது எல்லாமே தேர்வு அறையில் தேர்வறை கண்காணிப்பாளர் உங்களுக்கு தெரிவிப்பார். It is mandatory for the candidate bring the page of the admit card with pasted photograph. அப்போது இந்த 3 பக்கம் இருக்கக்கூடிய
அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு தேர்வு அறைக்கு எடுத்துகிட்டு போகணும். இஃப் சி ஆர் ஹி doesn't bring this, then she or he will not be allowed to sit in the examination and this shall lead to her disqualification. அப்போ தேர்வு அறைக்கு நீங்கள் செல்லும்போது, எக்ஸாம் சென்டருக்கு செல்லும்போது இது எல்லாத்தையும் தெளிவாக ஃபில்லப் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இது இல்லாமல் உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. 3வது பக்கத்தில் இருக்கிறது மிக மிக முக்கியம். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த கேண்டிடேட். த கேண்டிடேட் மஸ்ட் ரீச் த சென்டர். டைமுக்கு நீங்கள் போயிருக்கணும். அதே போல் கேண்டிடேட் ஷல் பி பர்மிட்டட் என்டர் த சென்டர் ஆஃப்டர் கேட் க்ளோசிங். நோ கேண்டிடேட் ஷல் பி பர்மிட்டட் டு என்டர் த சென்டர் ஆஃப்டர் கேட் க்ளோசிங் டைம். அதாவது 1:30ங்கிறது கேட் க்ளோசிங் டைம். நீங்கள் எந்த ஒரு தாமதமான காரணத்தை சொன்னாலும் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆன் டைமுக்கு போயிருங்க. லேட்டாக போயிட்டு உங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போக முடியாமல், தேர்வு எழுத முடியாமல் போயிட போகுது, பார்த்துக்குங்க. அடுத்தது, ஆன் த கம்ப்ளீஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ப்ளீஸ் வெயிட். எக்ஸாமை முடிச்சிட்டேன், நான் 5 o'clock முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். இன்விஜிலேட்டர் வந்து உங்கள்கிட்ட எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் போக முடியும். அதே போல் தேர்வு முடியும் நேரத்திற்கு முன்னதாக வெளியே செல்ல அனுமதி கிடையாது. ஆல் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு டவுன்லோட் த அண்ட் ரீடு த இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ கொடுத்துருக்கிற இந்த பேஜை எடுத்து படிச்சுக்குங்க க்ளீனாக. அது அட்மிட் கார்டு கன்சிஸ்ட் ஆஃப் 3 pages. மொத்தம் 3 பேஜ் இருக்குது. பேஜ் 1 வந்து சென்டர் டீட்டெயில், 2வது வந்து இப்போ போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்தேன் இல்லைங்களா, அது. கேண்டிடேட் மஸ்ட் டவுன்லோட் ஆஃப்டர் ஆல் த 3 pages. இந்த அட்மிட் கார்டு இஸ் ப்ரொவிஷனல். அட்மிட் கார்டு அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமானது தான். சப்ஜெக்ட் டு சாட்டிஸ்ஃபையிங் தி எலிஜிபிலிட்டி கண்டிஷன் கிவன் இன் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். இது வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பொருந்துதா அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு வெரிஃபை த லொக்கேஷன். தேர்வு மையத்தை முன்கூட்டியே முதல் நாள் போயிட்டு உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் பிரதரோ சிஸ்டரோ யாராவது ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. உங்கள் வீட்டில் இருந்து எக்ஸாம் சென்டருக்கு போகிறக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ டைம் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் தேர்வு மையம் மாறி செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. No candidate would be allowed to enter the examination center without admit card. Admit card இல்லாமையோ, valid ID proof இல்லாமையோ, ப்ராப்பர் ஃப்ரிஸ்கிங், அதாவது உங்களை மெட்டல் டிடெக்டர் வச்சு மெட்டல்ஸ் ஏதாவது இருக்குதா, இல்லை வேறு ஏதாவது சீட்டிங் ஏதாவது செய்கிறாங்களா கேண்டிடேட் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ முன்னதாகவே, அதாவது இந்த குறிப்பிட்ட ரிப்போர்ட்டிங் டைம் 11 o'clock அப்படின்னா அந்த 11 o'clock நீங்கள் போயிட்டீங்கன்னா இதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அடுத்தது, இதனுடன் அட்மிட் கார்டோட பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை வாங்கி அதில் இருக்கிற ரேப்பரை கிழித்து வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு போயிருங்க. அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபு 2 எடுத்துகிட்டு போங்க. ஒன்று வந்து அட்மிட் கார்டில் ஒட்டுறதுக்கு, ஒன்று வந்து எக்ஸாமினேஷன் சென்டரில் அட்டண்டன்ஸ் சீட்டில் ஒட்டுறதுக்கு. அடுத்தது, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை ஒட்டி எடுத்துகிட்டு போயிருங்க. பிஃபோர் ரீச்சிங் தி சென்டர் த கேண்டிடேட் மஸ்ட் என்டர் த ரெக்வயர்ட் டீட்டெயில்ஸ். இதெல்லாமே எடுத்து முன்கூட்டியே வச்சுருங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் அதற்கு தேவையான ப்ரூஃபோட ஸ்க்ரைப் தேவைப்படுது அப்படின்னா அதற்கு முன் அனுமதி வாங்கியிருக்கணும். கேண்டிடேட் சுட் புட் த சிக்னேச்சர், அதாவது கையொப்பமெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், தேர்வு மையத்தில் தேர்வறை கண்காணிப்பாளர் முன்னிலையில் தான் போட்டிருக்கணும். தம்ப் இம்ப்ரெஷன் எல்லாம் வீட்டிலேயே வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஒட்டுறது வீட்டிலேயே ஒட்டிகிட்டு போயிருங்க. அட்டெண்டன்ஸ் சீட்டில் அங்கே போய் தான் ஒட்டணும். ஓகேங்களா? கேண்டிடேட் ஆர் நாட் அலவுட் டு கேரி எனி பர்சனல் பிலாங்கிங்ஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ், வாட்ச்சு, பெல்ட்டு, பர்ஸு இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ப்ராப்பர் ட்ரெஸ் கோடோடு போயிருங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் தேர்வுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஏதாவது துண்டு சீட்டுகளை மறந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடாதீங்க. No candidate should adopt any unfair means, indulge in any unfair examination practices as the examination center are under the, அதாவது சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்கிறதுனால எல்லாமே வந்து நுணுக்கமாக கண்காணிக்கப்படுவீர்கள். அதே போல் நோ பயோபிராக்ஸ் வில் பி அலவுடு டியூரிங் தி ஃபஸ்ட் 1 hour. 1 மணி நேரத்திற்கு முன்னதாக உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது. அதாவது எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி முதல் 1 மணி நேரத்திற்கு. ஓகேங்களா? அதனால்
தேர்வுக்கு செல்வதற்கு முன்னதாகவே நீங்கள் ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிருங்க. அதே போல் லாஸ்ட் ½ அன் ஹவரும் பயோ பிரேக் கிடையாது. அதாவது தேர்வு ஆரம்பித்த முதல் 1 மணி நேரத்திற்கும் தேர்வு முடிவதற்கு கடைசி அரை மணி நேரத்திற்கும் பயோ பிரேக் கிடையாது. முன்கூட்டியே நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பயோமெட்ரிக் அட்டனன்ஸ் அண்ட் ஃப்ரிஸ்கிங் என்ட்ரி கேண்டிடேட் மே பி ஃப்ரிஸ்க்டு அண்டு பயோமெட்ரிக் அட்டனன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிஸ்கிங் இருக்குது. இது எல்லாத்தையுமே அந்த டைமுக்குள்ளே முடிச்சுட்டு உள்ளே போயிருங்க. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ரிப்போர்ட்டிங் டைமுக்கு போங்க. லாஸ்ட் மினிட்ல போயிட்டு நீங்களும் அறிபறி ஆகிட்டு அங்கே இருக்கிறவங்களையும் பதட்டப்படுத்தாதீங்க. அப்புறம் இம்பார்ட்டண்ட் அட்வைசரிஸ் டு த கேண்டிடேட். NTA யூசஸ் AI பேஸ்டு டைம் அனாலிட்டிக்கல் இதெல்லாம். அப்புறம் வாட்ச் அலௌடு இல்லை. அப்போ எப்போ சார் நான் டைம் பார்த்துக்கிறேன்னா, உங்கள் ஹாலில் பெருசாக ஒரு வால் கிளாக் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெல் அடிப்பாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு செக் த NTA அப்டேட். வெப்சைட்டில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா மெயில் பண்ணுங்கள். ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பப்ளிக் நோட்டீஸில் உங்களுக்கு நீட் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணினதுக்கும் அதுக்கான லிங்க்கும், அட்மிட் கார்டு வராதவங்க யாருக்கு மெயில் பண்ணணும், ஹெல்ப்லைன் நம்பர் என்ன அப்படிங்கிற தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். பாய், see you, have a nice day, all the best.